Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ICD-10-CM ஓட அந்த கோட் ரேஞ்சஸ் அண்ட் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி பேசிக் அண்ட் ஜென்ரல் வீடியோ. மெடிக்கல் கோடிங் ஐசிடி சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 சாப்டர்ஸ் இருக்கு டோட்டல். ஸோ ஈச் சாப்டர்ஸும் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐதர் சிஸ்டம் வைஸாக பிரிச்சிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி அந்த டிசீஸ் அண்ட் டயக்னோசிஸ் பொறுத்து அந்த இதை தனியாக பிரிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு கோடை பார்த்தாலே என்ன அப்படின்னா அது எந்த சாப்டர்ல இருந்து இந்த கோடு வந்து வரும், எந்த சாப்டர் கீழே வரும், அந்த மாதிரி நம்மளாலேயே சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓபி பிரெக்னன்சி, டெலிவரி அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டருக்குள்ள இருந்து வரும். இந்த சாப்டர் தான். இது எல்லாமே ஓ சீரீஸ்ல ஓன்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். அண்ட் ஒன் மோர் திங், லைக் இப்போ நியூ பார்னா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே பி சீரீஸ்ல வரும். ஸோ பி சீரீஸ்ல வர கோட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர்ல தான் வரும். இது வந்து நியூ பார்னோட கோடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஈஸியா நீங்க டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோடு பார்த்தே நமக்கு அது வந்து தெரிஞ்சிடும். நியூ பார்ன் பொறுத்த வரைக்கும் ஒன் மோர் பாயிண்ட் ஆல்சோ இஸ் தேர். அது வந்து ஜி சீரீஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பேபிக்கு ஒரே ஒரு டைம் அதோட வாழ்நாள்ல கொடுப்பாங்க. அது பிறந்ததுமே அந்த பிறந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த ஜி சீரிஸ் கோட் கொடுப்பாங்க. தட் இஸ் Z38.00. வெஜினல் டெலிவரியா இருந்துச்சு, நார்மல் டெலிவரியா பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கோட் கொடுப்பாங்க. சிசேரியன் அப்படின்னா Z38.01 அந்த மாதிரி. இப்போ ட்வின்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஜி ஆர் அந்த Z இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கோடிங்ல ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை தவிர அந்த ஜி கோட் வந்து மேக்ஸிமம் லைக் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்டரியை சொல்றதுக்கு, பர்சனல் ஹிஸ்டரியை சொல்றதுக்கு, சர்ஜரி ஹிஸ்டரியை சொல்றதுக்கு, ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜி கோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸுமே நீங்க பார்த்ததுமே ஈஸியா நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும், டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அண்ட் வி ஷுட் ஹாவ் த நாலேஜ் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, எதுக்கு கீழே என்ன மாதிரி கோட் ரேஞ்சஸ் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நீங்க கோடிங் வந்து பண்ண பண்ண போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அது வந்து நீங்க ரொம்ப டீட்டெயில்டா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைம் நம்ம கண்டினியூவஸா கோட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த கோர்ஸ் எல்லாம் நமக்கு மனப்பாடமே கூட ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். பட் ஸ்டில் ஆஸ் அ பிகினரா நீங்க இப்போ நம்ம கோடிங் போகும்போது என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, அது எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க, அண்ட் என்ன மாதிரி கோட் ரேஞ்சஸ்லாம் இருக்கு, அந்த ஐடியா வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த சாப்டர் வைஸ் இதை வந்து எடுத்து கோட் ரேஞ்சஸும் கொடுத்துருக்கேன். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த ஈச் சாப்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த கோடிங்குரிய 21 சாப்டர்ஸ். அந்த 21 சாப்டர்ஸ்க்குமே வந்து சாப்டர் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்லேயே தனியாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்குமே வந்து சாப்டர் வைஸாக கைட்லைன் இருக்கும். இந்த சாப்டர்ஸ்னால் நீங்கள் இப்படி தான் கோட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கோட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஸ்பெசிஃபிக்கான கைட்லைன் இருக்கு. ஆல்சோ இந்த அந்த சாப்டர்ஸ்குள்ளேயே ஒரு சில டிசீஸ் மட்டும், இந்த டிசீஸ்னா நீங்க இப்படிதான் கோட் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ சாப்டர் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்லையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஆஸ் ஆஃப் டுடே ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வந்து அதுக்குரிய கைட்லைன்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் பாராசைட்டிக் டிசீசஸ். ஸோ இந்த சாப்டருக்கு கீழே தான் எல்லா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அண்ட் டயக்னோசிஸ்க்குரிய கோட்ஸும் நம்ம எடுப்போம். இதுக்கு கீழே தான் வரும். த கோட் ரேஞ்ச் வுட் பி A00 to B99. ஸோ லைக் செப்சிஸ், எய்ட்ஸ், ஜிகா வைரஸ், ஹெச்ஐவி, ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபெக்ஷனுமே வந்து இந்த சாப்டருக்கு கீழே தான் வந்து வரிசைப்படுத்தி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுக்குரிய கோட் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செப்சிஸ் வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். அதோட கோட் ரேஞ்ச் பார்த்தீங்க ஐ மீன் அதோட கோட் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட் செப்சிஸ்க்கு A41.9. ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள வரும். அது சாப்டர் 1க்கு கீழே அடங்கி வந்துடும். செகண்ட் சாப்டர் வுட் பி நியோபிளாசம். அதாவது எல்லா கேன்சர் இருக்கு இல்லைங்களா, மெலிக்னன்சி, பிரைமரி, செகண்டரி, ஸோ இந்த மாதிரி எல்லா கேன்சர் ரிலேட்டடான டிசீஸ் அண்ட் டயக்னோசிஸ் எல்லாமே வந்து சாப்டர் 2க்கு கீழே தான் ஃபால் இன் ஆகும். அந்த கோட் ரேஞ்ச் வுட் பி C00 to D49. ஸோ இதுக்குள்ள தான் வரும். தேர்ட் சாப்டர் வுட் பி
disease of the blood and blood forming organs and certain disorders involving the immune mechanism. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா blood ரிலேட்டடான டிசீஸ் அண்ட் டயக்னோசிஸ்க்கும் இந்த சாப்டர் கீழே தான் வந்து நம்ம கோர்ஸ் எடுப்போம். இதுக்கு கீழே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அனீமியா, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதுக்கப்புறமேட்டுக்கு பான்சைட்டோபினியா, நியூட்ரோபினியா, அதுக்கப்புறம் லீகோசைட்டோசிஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா blood ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வந்து இதுல தான் வரும். அனீமியா அட்லீஸ்ட் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, அதுக்கப்புறம் லியூக்கோசைட்டோசிஸ்னா எலிவேட்டட் டபிள்யூபிசி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, அதுக்கப்புறமேட்டுக்கு நியூட்ரோஃபீனியா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ பிளட்ல இருக்கிற அந்த செல்ஸ் டபிள்யூபிசி, நியூட்ரோஃபீனியா அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதுல வந்து டிஃபிஷியன்சி இருக்கிறதுனால அது எல்லாமே வந்து இதுக்கு கீழே வந்து நமக்கு வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன், நியூட்ரிஷனல் அண்ட் மெட்டபாலிக் டிசீசஸ். ஸோ நமக்கு நியூட்ரிஷனல் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாவோ இல்லை எண்டோக்ரைன் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் டிசீஸ் டயக்னோசிஸ் இருந்தாலோ, அப்புறம் மெட்டபாலிசம் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, இது எல்லாமே வந்து இந்த ஃபோர்த் சாப்டருக்குள்ள வரும். இந்த கோட் ரேஞ்ச் would be E00 to E89. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைப்போகலிமியா இருக்கு, பொட்டாசியம் லெவல் வந்து எலிவேட் ஆயிருக்கு. ஐ மீன் அதிகமாக நம்ம உடம்புல வந்து பொட்டாசியம் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பர் கலிமியா அப்படிம்பாங்க, கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போ கலிமியா அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஹைப்போனேட்ரியா சோடியமில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் இதில் வந்து ஃபாலோ ஆகும். டயபெட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு நியூட்ரிஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேல் நியூட்ரிஷன், அவங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது, அண்டர் வெயிட்டு, ஓவர் வெயிட்டு, ஒபிசிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா டிசீஸ் அண்ட் எண்டோக்ரைனுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிசீஸ் அண்ட் டயக்னோசிஸும் இந்த ஃபோர்த் சாப்டர் இதுக்கு கீழே வரும். இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இந்த இந்த நமக்கு இந்த சாப்டர் டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஓகே இந்த டிசீஸ்னா அது என்ன டிசீஸ் நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இது எந்த சாப்டருக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து ஒரு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே இந்த கோட் ரேஞ்ச் நான் சொல்லிட்டேன்னா என்னென்ன ஐ எம் நாட் ஷுர். ஓகே again we'll do it. E00 to E89. ஸோ இந்த இதில் வந்து வரும். அண்ட் ஃபிஃப்த் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா மென்டல், பிஹேவியரல் அண்ட் நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் லைக் சைக் ப்ராப்ளம்ஸ், மென்டல் பிஹேவியரல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இந்த சாப்டர் 5குள்ள வந்து வரும். கோட் ரேஞ்ச் would be F01 to F99. ஸோ சாப்டர் 5க்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பைப்போலார் அண்ட் போஸ்ட் ட்ரமாட்டிக் டிசார்டர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இந்த சாப்டர் 5குள்ள இந்த கோட் ரேஞ்சஸ்குள்ள வந்துடும். சாப்டர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றி இருக்கும் அப்படின்னா டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா Z00 to G99. I'm sorry, did I say G or Z? Okay, it is G00 to G99. So இந்த கோட் ரேஞ்சஸ்குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் TIA, trans ischemic attack. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா சாப்டர் 6 இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள வந்துடும். அண்ட் சாப்டர் 7 would be disease of the eye and adnexa. ஸோ இந்த கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா H00 to H59. ஸோ ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் அது எல்லாமே வந்து இந்த சாப்டருக்கு கீழே வந்துடும். அண்ட் சாப்டர் 8 would be disease of the ear and mastoid process. ஸோ இதோட கோட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா H60 to H95. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஐ அண்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த H00லேருந்து H95 இந்த ரேஞ்சஸ்குள்ள வந்து ஃபாலோ ஆகுது. சேம் அந்த ஆல்பபெட் ஆர்டர் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாப்டரா வந்து அதை வச்சிருக்காங்க. 9th சாப்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி அதோட அசோசியேட்டா இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த சாப்டர் கீழே தான் அசைன் பண்ணியிருக்காங்க. கோட் ரேஞ்ச் would be I00 to I99. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் CAD, coronary artery disease. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து 9th சாப்டர் கீழே வந்துடும். அண்ட் 10th சாப்டர் would be disease of the respiratory system. ஸோ ரெஸ்பிரேட்டரி விஷயங்கள்ல எது ப்ராப்ளம் ஆச்சு, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், ஆஸ்துமா, சிஓபிடி அந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th சாப்டர் கீழே வந்து
அசைன் வரைமுறைப்படுத்திருக்காங்க. அந்த கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா J00 to J99. அண்ட் 11th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா disease of the digestive system. ஸோ digestive system அந்த GI tract இருக்கு பார்த்தீங்களா, gastrointestinal tract, அதில் அந்த digestion ரிலேட்டடாக ஏதாவது டிசீஸ் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த சாப்டரில் நம்ம கோட் எடுப்போம். அந்த கோட் ரேஞ்ச் would be K00 to K95, like small bowel obstruction, ileus, and what else crons. ஸோ அந்த மாதிரி எல்லா டிசீஸும் வந்து இந்த சாப்டர் கீழே வரும். அண்ட் 12th சாப்டர் would be disease of the skin and subcutaneous tissue. ஸ்கின் அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் ரிலேட்டடாக என்னென்ன டிசீஸ் வருதோ அது வந்து இந்த சாப்டருக்கு கீழே வரும். the code range would be L00 to L99. ஃபார் எக்ஸாம்பிள் செல்லுலைட்டிஸ் இருக்கு. ஸோ செல்லுலைட்டிஸ், அதுக்கப்புறம் ஆப்சஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கின் அண்ட் சப்கியூட்டேனியஸ்ல வரும்பொழுது இந்த கோட் ரேஞ்சில் இந்த சாப்டர் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் 13th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் ஆஃப் த மஸ்கோஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ். கோட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா M00 to M99. ஸோ இது மஸ்கோஸ்கெலிட்டல் ரிலேட்டடாக அந்த ஸ்கெலிட்டல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த சாப்டர் கீழே தான் வரும். லைக் டிஜெனரேட்டிவ் ஜாயிண்ட் டிசீஸ், அதுக்கப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ, ஷோல்டர், இல்லை வேற எங்கே இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி போன்ஸ்லாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த சாப்டர் கீழே தான் வரும். அண்ட் 14th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் ஆஃப் த ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம். ஸோ யூரினரி சிஸ்டம் அந்த ட்ராக்ல ஏதாவது ப்ராப்ளம் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த சாப்டர் கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த இந்த சிஸ்டம் வைஸாக கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே சும்மா பார்த்தாலே டைஜஸ்ட்னா என்ன, ஜிஐயில் அந்த அந்தந்த சிஸ்டம் வைஸாக இருக்கிற டிசீஸ் எல்லாம் இதிலே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இது வந்து செல்ஃபாகவே நம்மளால பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே. இப்போ ஜிஐக்கு வந்து கோட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா N00 to N99. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு கிட்னி ஸ்டோன் சொல்லலாம், பயோனெஃப்ரைட்டிஸ் சொல்லலாம், ஃபைலோனெஃப்ரைட்டிஸ் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூரினரி ரிலேட்டட் டிசீஸ் எல்லாத்துக்குமே இந்த சாப்டர் கீழே தான் இந்த கோட் ரேஞ்சஸ் தான் வரும். அண்ட் 15th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி, சைல்ட் பர்த் அண்ட் ப்ரீபேரியம். நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஓசிரிஸ் இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரெக்னன்சி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பையும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் கீழே இருந்து தான் நம்ம கோட் பண்ணணும். O00 to O9A. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபி நியூபார்ன் இந்த 2 சாப்டருக்குரியது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த சாப்டர் நியூபார்னுக்குரிய சாப்டர் 16th certain conditions originating in the perinatal period அப்படின்னா இது வந்து நியூபார்ன் சார்ட். ஸோ அப் டு 28 days வரைக்குமே வந்து இந்த நியூபார்னாக நம்ம கோட் பண்ணுவோம். இந்த கோட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா P00 to P96. ஸோ இந்த 2 கேட்டகரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓ சீரீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து டெலிவரி ஆயிட்டாலும் சரி, ஐ மீன் டெலிவரி ஆகிறப்பையும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் தான் தேவைப்பட்டால் மற்ற சாப்டர்லேருந்து நம்ம கோட் வந்து அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த நியூபார்ன் சார்ட்டுமே இந்த பி சீரிஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை பிறந்ததுமே ஜி சீரிஸ் கொடுப்போம், ஜெட் கோடு. அடுத்து வேற எல்லா அட்டம்ப்டும் அந்த 28 days வரைக்குமே அந்த பி சீரிஸ் கோட் தான் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் தேவைப்பட்டா வேற சாப்டர்ஸ்லேருந்து நம்ம கோட் எடுத்து கொடுப்போம். ஸோ இது மாதிரி இந்த 15 and 16 சாப்டர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே கைட்லைன்லாம் கூட இருக்கு. ஓகே, வில் மூவ் ஆன் டு 17th சாப்டர். 17th சாப்டர் வந்து கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன்ஸ், டிஃபார்மலிட்டிஸ் அண்ட் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். ஸோ இதோட கோட் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா Q00 to Q99. இந்த பிறந்ததுலேருந்தே கன்ஜெனிட்டலாக அந்த குறைபாடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இந்த குரோமோசோமில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 17 கீழே வரும். ஈவன் நீங்கள் நியூபார்னுக்கு கோட் பண்ணால் கூட அது நிறைய கோட்ஸ் வந்து கன்ஜெனிட்டலாக போகும், அந்த பிறந்ததுமே இருக்கிற மாதிரிக்கு அது எல்லாமே வந்து இந்த Q சீரீஸில் வந்து வரும், நம்ம அது வந்து கோட் பண்ணலாம். இந்த 18th சாப்டர் பார்த்தீங்கன்னா symptoms, signs and abnormal clinical and laboratory findings not elsewhere classified.
ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்டம், இந்த அப்நார்மல் லேப் ஃபைண்டிங்ஸு, இது எல்லாமே வந்து 18 சாப்டர் கீழே கொடுத்துருக்காங்க. 18 சாப்டர் கீழே தான் வரும். அந்த கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சீரிஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. R002 R99. அதுக்கப்புறம் 19 சாப்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி, பாய்சனிங் அண்ட் சர்டன் அதர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் காசஸ். ஸோ இதோட கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 8002 T88. இந்த இந்த சாப்டர் வந்து ரொம்பவே வாட் டு சே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சாப்டர் மாதிரி தான். வை பிகாஸ் இந்த ட்ராமாலாம், ஆக்சிடென்ட்லாம் நடக்குது, நிறைய ஃப்ராக்சர் கேசஸ் வர்றது, அதுக்கப்புறம் பாய்சனிங் ஏதாவது குடிச்சிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஆயிடுச்சு. இந்த டி சீரிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுங்களா? காம்ப்ளிகேஷன் கோடு இது எல்லாமே வந்து டி சீரிஸில் தான் வரும். ஈவன் செப்சிஸே இருந்தாலும் இந்த செப்சிஸ் காம்ப்ளிகேஷனால வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஏ சீரிஸ் கோடு ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டோம், இந்த டி சீரிஸ் கோடு தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த சாப்டரில் வந்து எல்லா காம்ப்ளிகேஷன்ஸு, ஃப்ராக்சரு, ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஆக்சிடென்ட்னா அந்த எக்ஸ்டர்னல் காஸ் கோடு கிடையாது. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுனால இல்லை ஒரு அவங்களுக்கு அடிபட்டதுனால வர்ற அந்த கான்சிக்வன்சஸ்லாம், அந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 20, அது வந்து எக்ஸ்டர்னல் காஸ் ஆஃப் மார்பிடிட்டி. இது கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா V002 Y99. அப்படின்னா என்னன்னா எக்ஸ்டர்னல் காஸ் கோடு எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ எதனால நடந்துச்சு, இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டே இந்த போன சாப்டர்ல கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து எதனால நடந்துச்சு, மோட்டர் பைக்ல போய் மோதிட்டாங்களா, இல்லை எப்படி நடந்துச்சு, அந்த மாதிரி எந்த இடத்துல நடந்துச்சு, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த 20 and 21st சாப்டர், இந்த 2 சாப்டருக்குள்ளேயுமே வரும். ஸோ 21st 21 21ஸ்டா 20 21 தானே 21st சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் கான்டாக்ட் வித் ஹெல்த் சர்வீஸ். ஸோ இந்த சாப்டரோட கோட் ரேஞ்சு Z002 Z99. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கோடிங்கில் வந்து இது வந்து ஜீன்னு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, ஜெட்டுன்னு யூஸ் பண்ணுறத விட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹிஸ்ட்ரி கோடு, அப்புறம் பாஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கோடு, அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கோடு, பாஸ் சர்ஜிக்கல் கோடு, அந்த மாதிரி இது. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ ஏதாவது அசால்ட் இருக்குது, செக்ஷுவல் அசால்ட்டு, சூசைடல் அட்டம்ப்ட்டு, ஸோ இது மாதிரி நிறைய இந்த ஹுரிக்கன் எஃபெக்ட்டு, அந்த அப்புறம் நிறைய இந்த நேச்சுரல் கலாமிட்ரிஸ்லாம், அந்த இயற்கை இயற்கை சூழ்நிலையினால ஏதோ ஒரு நம்மளுக்கு ஆபத்து வந்திருக்கு, இவங்க அதனால மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. அது மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் காஸ் எல்லாமே கோட் பண்ணுறதுக்காக இந்த 20 and 21st சாப்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுலேருந்து கோட் ரேஞ்சஸ் நம்ம எடுத்துக்குவோம், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மெடிக்கல் கோடிங் ஒன்லி அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.